तया चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीरामाय ब्रह्मणे नमः नमस्कारं போன வாரம் குருவோட உபதேசத்தினால்தான் சத்சங்கத்தினால்தான் சாஸ்திரங்கள் எல்லாம் அரிசி ஆராய்ச்சி சரிச்சு படித்து பார்க்கறதுனால தான் ஒரு ஞானங்கள் வருதுங்கிறத பற்றி இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்தார். அதுக்கு முந்தி சாட்டர்டேயில் தான் இந்த சர்ச்சை விஷயம் வந்தது. முந்தைய ஜென்மாக்கள் எத்தனையோ கர்மா பண்ணுறோம். இந்த கர்மா இருந்தால் தான் வந்து சஞ்சீதம் சொல்றா. இந்த சஞ்சீதத்தில் இது இப்போ நமக்கு வருத்தம் கொடுக்குறதோ இது பிராரம்பம்னு சொல்றா. இப்போ செய்யறதுக்கு பிரியமானன்னு சொல்றா. இது வரக்கூடிய இதுக்கு ஆகாமின்னு சொல்றா. இது மாதிரி கர்மம் சேர்ந்துட்டே வருது. கர்மம் சேர்ந்தாக்கா உடனே அதுக்கு நான் ஜென்மா வரணுங்கிறது தான் ரூல். நான் ஜென்மாவுக்கு பீஜ கர்மம். அது நல்லதானா நல்லது அனுபவிக்கிறோம், கெட்டதானா கெட்டது அனுபவிக்கிறோம். எப்படி ஆனாலும் ஒரு ஜென்மா வந்து ஆகணுங்கிறது கூட 11ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பமாகுது. சேர்த்துறேன். இதில் என்ன வந்தது, பழைய போன ஜென்மாக்கள் என்னமோ பண்ணியிருக்கோம் தான் வாசம். அதை நியூட்ரலைஸ் பண்ணலாம் இந்த ஜென்மாத்தினால சத்கர்மானால ஒரு பாயிண்ட் வந்துருக்கு. எத்தனை ஜென்மாக்களில் பண்ணதுல நல்லதோ கெட்டது தான். சாஸ்திரத்தில் நல்லது கெட்டதெல்லாம் ஒரே மாதிரி தான். ஜென்மா எடுக்கணும். அதனால அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜென்மாவால் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு வசித்தர். இது இப்போ சர்ச்சைக்குரிய விஷயம். கர்மனா வெற்றியை ஜென்மக்கும். நான் ஏன் இப்படி இருக்கேன் என்னோட கர்மம். புதுசாக பேசும்போது என்ன சொல்லுவோம், ஏன் கர்மம் நீ சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கர்மா ஆக்டிவிட்டி. அது காரண காரிய சம்பந்தம். எந்த ஒரு வயதை செய்தாலும் அதுக்கு ஒரு பலன்கள் உண்டு. லாஜிக்கல். அதனால தான் நம்மளாம் கஷ்டப்படுறோம். ஒரு நாள் பூர்வ ஜென்மம் ஆகணும் அப்படின்னு கேட்டுருக்கோம். அதுக்கு என்ன இருக்கா அப்படி இல்லை. நீங்கள் இந்த ஜென்மாவில் சத்கர்மாவினாலேயே அந்த பழைய கர்மாவோட இஃபெக்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது இப்போ சர்ச்சை. அது அப்படியே விட்டு போன சாட்டர்டே அதுக்கு நேரில் இருந்துக்கலாம். அப்போ நம்ம சார் வந்து 2 பேஜ் எழுதி கொடுத்துருக்காரு. இது ரொம்ப சத்தான விஷயமா இருக்குது. அதனால் இது படிச்சு விடுறேன். இதோட நானும் 2 ஸ்லோகத்தை ஆடி பண்ணிட்டேன். எனக்கு தோணுறது சரியாக இருந்தால் எடுத்துக்கிட்டேன். வினை பயன் தானே நம்ம கர்மாவோட எஃபெக்ட் சொல்கிறோம். திருக்குறள் கூட அதனோட ஈக்குவல் ஒன்றும் கிடையாது. எது இருந்தாலும் அது ஓவர் சூப்பர் சீட் பண்ணி என்ன சொல்றா, அநேகர் தங்களுக்கு விளையும் வினை பயன்களை பூர்வ ஜென்மத்தின் பலனாக கருதி படிக்கலாம். நான் அழகாகவே படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் படிச்சு 2 ஸ்லோகம் நான் படிக்கிறேன். திருக்குறள் அந்த ஊர்னு சொல்றாங்க. அதை சொல்லும்போது ஒரு லைன் சொல்றாரு, ஊரில் வெளிவழி யா உள்ள மற்றொரு சூழலும் தான் உண்டு. ஊழில் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழலும் தான் முன்கூறும் அப்படிங்கிறார். அதை விட பெருசா ஏதாவது உண்டா, என்னதான் இருக்கணுமே அது இன்னும் சூப்பர் சீட் ஆல் தேட்னு சொல்லினா ஊழை பற்றி 10 பாட்டு. அதுதான் ஒரு விஷயம். ஊழை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணலாமா கூடாதா? ஜியோட 1 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஃப்ரெண்ட்லி தர்க்கம் ஏற்பட்டது. அப்போ தான் சரி ஜி வந்து இதை பற்றி இந்த புத்தகத்தை பற்றி சொன்ன உடனே இந்த புத்தகத்தை நான் தேடினேன். இன்டர்நெட்டில் கிடைச்சது. சரி இந்த ஜி வந்து 2 கிளாஸ்க்கு முன்னால் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லிட்டு இதில் இருக்குது. யார் எந்த செயலை செஞ்சாலுமே ஒருத்தர் வந்து அந்த செயலை தொடங்குவான். தொடங்கின உடனே சோம்பேறித்தனத்தில் விட்டுவான். அவன் ஒரு கேட்டகரின்னு சொல்லியிருக்கான். அடுத்தவன் வந்து என்னென்னா அந்த செயலை தொடங்க ஏதாச்சும் தடைகள் வந்தால் உடனே விட்டுருவான். 3வது வந்து அந்த தடைகளை படிகளாக்கி அதை வந்து மேலே கொண்டு வருவாங்க. அதைத்தான் இதில் எம்பசைஸ் பண்ணுறாங்க. நான் படித்ததுடைய ஜியோட பெர்மிஷன் நான் சொல்கிறேன்.
நல்லசாமி குறுக்கு செட்டியாருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு தமிழ் குரு. அவர் வந்து சைக்கிளில் வந்து என்னென்னா வண்டில் வச்சு ரோடா அலைஞ்சு அவ்வளோ தூரம் இன்னைக்கு முன்னிட்டு வந்திருக்காங்க. அதை சொல்லுவார் அவரே தன்னுடைய பழைய இதை சொல்லுவார். அதே மாதிரி என்ன நான் ஒரு இது ஒரு கை ஒரு கால் இல்லாத பைக் ஓட்டிருக்கிறேன் நான் பார்த்தேன். அதே மாதிரி 2 கை இல்லாத காலில் அழகாக எழுதுனதை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வசிஷ்டர் வந்து என்னென்னா ராமனுக்கு வந்து ஒவ்வொரு சண்டைகளை ராமன் கேட்கும்போது அவருடைய பிரயத்தனம் முயற்சிங்கிறத அழகாக எடுத்துக்கொண்டுட்டே போவார். அதை படிக்கிறேன். வினை பயிற்சி தவிர அநேகர் தங்களுக்கு விளையும் வினை பயன்களை பூர்வ ஜென்மத்தின் பயனாக கருதி சோர்வடைகிறார். இதுவும் அஞ்ஞானமே. பூர்வ ஜென்மத்தில் செய்த பிரயத்தனங்களின் பலன்களை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிப்பது வாஸ்தவமே. பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பிரயத்தனங்களின் பலன்களை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிப்பது வாஸ்தவமே. ஆனால் இனி நடக்க வேண்டிய எத்தனங்களில் அதன் வேகம் தற்சமயம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு குறைந்ததே. இவ்வித வாசனை வினை பயன்களை தற்சமயம் செய்யக்கூடிய பிரயத்தனங்களால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது. இது நம் வசத்தில் இருக்கிறது. இவ்வாறு எண்ணுவதை விட்டு நடப்பதையெல்லாம் வினை பயன் என்று கருதி வாழ்க்கையில் சோகமடைந்து செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் நிற்கும் மானிடர்களை பரமூடர்களே அப்படின்னு சொல்றார். ஆலோசித்து பார்த்தால் நம் செயல்களுக்கு காரணம் வினைப்பயனும் இப்பொழுது செய்யும் முயற்சியுமே. இவ்விரண்டையும் தவிர எந்த காரியத்திற்கும் அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ இருப்பதற்கு வேறொரு காரணமும் இல்லை. நடக்க வேண்டிய காரியங்கள் இவ்விரண்டின் பலத்தை தழுவியே நடந்து தீர வேண்டும். எதற்கும் தீவிரம் அதிகமோ அது ஜெயமடைகிறது. ஆனால் வினை பயன் நம் நோக்கத்திற்கு எட்டாது. அதை நாம் எவ்விதமும் மாற்ற முடியாது. வினை பயன் அளவில் பட்டது வளராது. முயற்சியோ நம்முடைய வசம். இம்முயற்சியை யுக்தி புத்தி விடாமுயற்சிகளோடு செய்து வந்தால் வினை பயனை நசிப்பித்து காரியங்களில் ஜெயமடையலாம். இதை வந்து எப்படி கர்மத்தை போக்கும் வழி அப்படி சொல்லி வழி சொல்றாங்க. பிரயத்தனத்தை மேற்கொண்டு ஆத்ம விசாரணையில் மனத்தை செலுத்த வேண்டும். அதாவது சொந்த முயற்சியுடன் சாஸ்திரங்களை ஆராய்ந்து படித்து வருவது. 3வது குரு உபதேசம் பெறுவது. இந்த உபாயங்களை அடையப்படுவது எல்லா பொருட்களிலும் விஷயங்களிலும் இந்த உபாயங்களால் அடையப்படுவதும் எல்லா பொருள்களிலும் விஷயங்களிலும் சம திருஷ்டி. அதை வந்து எதையுமே ஈக்குவலாக துன்பம் வந்தாலும் அதை எடுத்துக்கிறது, இன்பம் வந்தாலும் சம திருஷ்டி. அதனால் ஏற்படுவது சாந்தம். இதை அனுபவத்தில் பூர்ணமாக கொண்டு வந்தால் பிறகு ஆத்ம சித்தியை அடைவது மிகவும் எளிது. சமநோக்கமும் சாந்தமும் இருந்தால் அதற்கு ஈடாக இகத்திலாவது பரத்திலாவது ஒரு சந்தோஷமும் நோக்கமும் இல்லை. சுருக்கமாக சொல்லும் போது சாரால் சொல்றார், மனம் ஒருவித பற்றுதலும் இல்லாமல் அசைவின்றி சமதிஷ்டியில் நிற்கிறது. பிறகு இந்த ஜீவன் முக்தி ஸ்திதியில் இருந்து கொண்டு பதார்த்தம் நான் என்னும் துவைத சிருஷ்டியை நாசம் செய்ய வேண்டும். இந்த ஜீவன் வந்து முக்தி சிருஷ்டியில் இருந்து கொண்டு பதார்த்தம் நான் என்னும் துவைத சிருஷ்டியை நாசம் செய்ய வேண்டும். நான் என்ற உணர்ச்சி நசிந்தால் பிரம்மன் தான் மிஞ்சும். பிரபஞ்சம் எல்லாமே பிரம்மம். இந்த நோக்கில் இருப்பவரை வாயால் உரைப்பதோ மனதால் அறிவதோ அசாத்தியம். அந்த ஸ்திதியில் சொரூபத்தை சொந்த அனுபவத்தில் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் அறிய முடியாது. இதற்கு ஒரு சமதிருஷ்டியை சொன்னாரியே, பட்டினத்தார் ரொம்ப அழகப்படுவார். அவர் சொல்ற நடுநிலை நீங்காமலே நமக்கு இஷ்டப்படி என்று இரு அப்படின்னு மனமே உனக்கு உபதேசம் இதுவே அப்படின்ட்டார். இதுதான் கரெக்ட். இதில் நீங்கள் படித்த போது ஸ்ரீமத் பாகவதத்தில் பிக்ஷு கீதான்னு ஒரு சாப்டர் இருக்கு. பிக்ஷு பிச்சைக்காரன்
அதான் வந்து 11வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தில் ஒரு 15 ஸ்லோகங்களில் பிக்ஷு கீதைன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது ஒரு கீதை. நிறைய கீதை இருக்குது, 3 கீதை இருக்குது. கீதைன்னா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். ஒன்று வந்து பாட்டாக வச்சுக்கணும். அதை 2வது ஒரு குருவுக்கு யார் பிரியமான சிஷ்யனோ அவனுக்கு ரகசியத்தை சொல்லக்கூடிய விஷயம் தான். இதுதான் கீதை. கீதா has got 2 meanings. One, it is a song. It must be sung. ஏயம் கீதா ஏயம் நாம சகஸ்ரம் பாடணும். 2வது அந்த கீதைங்கிறது a guru is transferring knowledge of a supreme variety to his dear சிஷ்யா. இதுதான் கீதைங்கிறது. இப்படி 100 கீதை இருக்கு. அது சாதாரண கீதைன்னா பகவத்கீதை ரெஃபர் பண்ணுவோம். இப்போ காயத்ரிங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. காயத்ரிங்கிறது ஒன்லிய மீட்டர். 24 அக்ஷரம் கொண்ட ஒரு போயிட்டு காயத்ரி எல்லா பகவான் மேலேயும் காயத்ரி இருக்கு. இருந்தாலும் காயத்ரி இருக்கிறதுனா இது சூரியன் தான் இருக்குது. சூரிய காயத்ரி அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் டொமெண்ட் சேர்த்துருக்கு பிக்ஷு. இப்போ யாருன்னு கேட்டால் ஒரு ரொம்ப பணக்காரராக இருந்து ஒரு பிராமணன். காரணம் அருள் கொடுக்கமான தர்மத்துக்கு எல்லாம் தானே வச்சுட்டு கடைசியில் பல விதமான காரணங்களால எல்லாம் போயிடுது. பிச்சைக்காரன் ஆகிட்டான் பிக்ஷு. ஊருக்காரெல்லாம் கண்ணாமண்ணான்னு எழுத ஆரம்பித்தான். நீ இருக்கும்போது ஒன்றும் கொடுக்குற இதான் உனக்கு கதி கண்ணாமண்ணா திட்டிகிட்டே இருக்கு. அவன் சொல்கிறான், ரொம்ப பேர் சொல்கிறாங்க ஞானம் வந்து கொடுத்தது எப்போ கையிலேயும் சாமான் போச்சோ அப்போ தான் ஞானம். அதனால தான் பகவான் ஒருத்தருக்குஞ்சா ஒருவமாக பிடுங்கிறான். பணத்தை பிடுங்குவான், ஹெல்த்தை பிடுங்குவான், சொந்த பங்கத்தை பிடுங்குவான், தனியே மனமாக ஆக்கிடுவான். அப்போ தான் ஓஹோ வேறு யாரும் இல்லை இவன்தான் இருக்கான் ஞானம் பிடித்தா அவனுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. ஏன்னா ஐசிடிஎஸ் தான் இருந்தாலும் ஞானப்படுறோம். கஜேந்திர மாதிரி சொல்றா இது வந்து அவனால் வந்தது கஷ்டம் சொல்றா. சிலவா கிரகங்கள்னால வந்துருக்கிறா. சிலது பூர்வ ஜென்மத்தில் வந்து எதுவுமே கிடையாது. என்னோட கஷ்டத்துக்கோ நஷ்டத்துக்கோ லாபத்துக்கோ சந்தோஷத்துக்கோ காரணம் மனசு தான் அப்படின்னு கஷ்டித் கிளேசார்ஜிதார்த்த க்ஷய விமலமதி. கஷ்டித்துன்னா என்ன? கிளேச ஆர்ஜித அர்த்தம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து போனதுனால விமலமதி மனசு போனவங்க ஆச்சு இருக்கும். என்ன ஆகாத காரணம்னா அதுலேயே அட்டாச்மெண்ட் வந்துடுது இல்லையா? அப்போ அதே அவனுக்கு மனசில் அதுதானே ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. விமலமாக இல்லை. விமலமதி முக்கியமானஹா ஜனவுகை. முக்கியமானஹா திட்டுறது வேடனமாக பேசுறது. ஜனவுகை கூட்டமான ஆளுகள் ஆறு பார்த்தாலும் அவனுக்கு இது வேணும் எப்படி பண்ண இப்படி பண்ண நிந்தனம் பண்ணிட்டு இருக்கான். ராகேவம் ராக விப்ரஹா அவன் சொன்னானா ந கலு மம ஜனஹா கால கர்மாந்திரஹாவா. என்னுடைய இந்த கஷ்டத்துக்கு ந கலு கட்டாயமாக இல்லை. ஜனஹா இன்னொரு மனுஷன், காலஹா கெட்ட காலம் நல்ல காலம், கர்மா பூர்வ ஜன்மார்ஜன்மான கர்மா இல்லை கிரகங்கள். ந கலு மம ஜனஹா கால கர்ம கிரகா கிரகா வா. சனி வந்தது ராகு வந்தது இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா அஸ்ட்ராலஜியில். இதனாலே ஒன்றும் வரல. இது எதனால வந்தது அப்படின்னு கேட்டால் சேதோமே துக்கஹேது மனசு. இதுதான் இந்த துக்கத்துக்கெல்லாம் காரணம். கதிக குணகணம் பாவையன் சர்வகாரி. பகவானோட குணகணங்கள் நினைச்சது ஆத்மவிசாரம் சொன்ன இல்லையா? அதனால பகவானோட குணகணங்கள் நினைச்சது அதில் மனசை விடாமல் இவனா காரணம் அதா காரணம் இதா காரணம் நான் வந்து அறிஞ்சிருக்கேன் இல்லையா? அதுதான் காரணம் எனக்கு துக்கத்துக்கு. இந்த வெளியே சொன்ன எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் இது காரணமே கிடையாது. இத்துவா சாந்தோ கதா. சாந்தி யாருக்கு வருதோ அவனுக்கு தான் சொர்க்கம் இருக்குதாங்க ரூல. சாந்தமடையா சாந்த சுகம். அதனால சாந்திங்கிறது அந்த மாதிரி வந்தவனுக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த சாந்தி மமச்ச குருவினோ அதிர்ச்சி சித்த சாந்தி உதாரணமாக கேட்கலாப்படுது. அவனுக்கு எப்படி இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி புரிஞ்சுடாங்க. என்னோட கஷ்டத்துக்கு காரணம் ஆள் கிடையாது, கிரகங்கள் கிடையாது, என்னோட கர்மா கிடையாது, காரணம் கிடையாது. இங்கே எதுதான் காரணம்னா இன்னும் மனசு தான் காரணம். எப்போ மனசுக்கு சாந்தி இல்லையோ அப்போ எது இருந்தாலும் போராது. மில்டன் சொல்கிறான் சார் இது பேரடைஸ் கிளாஸில் பார்த்துக்கோங்க. வெள்ளக்காரன் தான், வேற பிலாசபி தான், வேற ஊர் தான், வேற ஈத்தாஸ் தான், வேற ஆடியன்ஸ் தான், வாஸ்தவம் தான். இருந்தாலும் தத்துவம் தான் இருக்குது. பாருங்க, மைண்ட் இஸ் இன் இஸ் பிளேஸ். மைண்ட் is in its place.
and make a hell of heaven or a heaven of hell. But it was Paradise Lost book 4. BA வாசிச்சது நான் 1954 கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. Book 4 இருக்கு Paradise Lost. அதெல்லாம் பகவத் பாதால் சொல்லும்போது சொல்றார், சதஸ்லோகி 5வது ஸ்லோகத்தில் சொல்றார், தேக ஸ்திரீ புத்திர மித்ராணிஜர ஹயவிஷாக தோஷஹேது மம யுத்தம் சர்வே ஆயுர்நயந்தி உதிக பலமயி மாம்சமி மாம்சையா. இந்த உலகத்தை மீமாம்சை பண்ணணும். மீமாம்சா மாத்தும் இச்சா மீமாம்சா, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு மீமாம்சா. ஆசைன்னா சாதாரண ஏதோ விளையாட்டுக்கு தெரிஞ்சுக்கிறது. மீமாம்சா நாம பூஜ்ய விசாரம். இதில் கமெண்ட்ரி சொல்லும்போது பூஜ்ய விசாரம். எனக்கு தெரியாமல் இருக்கேன், அக்னியா இருக்கேன்னு எனக்கு ஞானம் வரணுமே ஆதங்கத்தோடு கேட்கறது தான் மீமாம்சா. சும்மா போகிற மாதிரி என்ன சார் மோட்சம் சொல்கிறாரு, என்ன இது வாட்டி செஞ்சு மோட்சா இந்த கேட்கறது ரொம்ப அவன்கிட்ட பேசாத என்னட்டான். யாருக்கு நம்ம சொல்லணும், யாருக்கு ஆதங்கம் இருக்கோ சரி, அப்படிதான் நல்ல காஞ்ச மண்ணில் மழை பெஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். சப்தத்தில் மழை பெஞ்சு என்ன பிரயோஜனம், அது மாதிரி ஆகிடும். அதனால மீமாம்சைங்கிறது தான் என்ன மாதிரி பூஜ்ய விசாரம். இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா, தேக ஸ்திரீ புத்திர மித்ர அனுச்சர ஹய விஷா. அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீ எத்தனையோ இருக்க உலகத்தில், அதாவது ஆல் மெட்டீரியல் திங்ஸ் சரௌண்டிங் அஸ், அதுதான் தோஷம் கேது சந்தோஷத்துக்கு உண்டாக கேது அப்படின்னு சர்வே ஸ்வ ஆயுள் நயந்தி. லைஃப் கூட இந்த மாதிரி அவள் கழிஞ்சு விடலாம். என்ன பண்ணுறான்னு கேட்டால் இது என்ன பேர் தெரியுமான்னு நான் முதல் மாம்ச மீமாம்சா. ஆனால் என்னத்தை விட்டுட்டாவா, இதெல்லாம் எதிராளி இருக்குன்னு ரூட்டை விட்டுருக்கான். ஒரு பிராஞ்சை பார்த்துட்டு ஆகா ஓங்கிறானே தவிர பிராஞ்சு பர்மனெண்ட்டாக ரூட்டு பர்மனெண்டா, பிராஞ்ச் எதிரே தோணுருக்கு, அதுக்கு என்ன அதிஷ்டான வஸ்து இதை பார்க்கணும் இல்லையா. அதனால ஏதே இதுக்கு சொன்னார ஏதே ஜீவந்தி எதிராளி இருக்கு ஏன வியவகத்தி குணவா ஏன சௌபாக்கியவாத தம் அநாதீசம் அந்தர்கதம் அமிர்தம் அமும் தெய்வ மீமாம்சயந்தி. எதை மீமாம்சை பண்ணணும், அதை விட்டுட்டு எது யூஸ்லெஸ்ஸோ, எது நஸ்வரமோ, எது அஸ்திரமோ, எது அனாத்மமோ அதை போய் மீமாம்சை பண்ணுறாயா. அதனால மாம்ச மீமாம்சை பண்ணுறானே தவிர என்ன பண்ண தெரியும், பிரம்ம மீமாம்சை பண்ணுறது. பிரம்ம மீமாம்சங்கிறது தான் உத்தர மீமாம்சா. நான் சொன்னார் இருக்கும் அதுக்கு இப்படி ஸ்லோகம் ஞாபகம் இருக்கு. தமிழானா சம்ஸ்கிருதம் வேணான்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று. அதனால ரொம்ப அழகான சம்பளி. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அப்படி இன்னொன்று சொல்கிறோம் இல்லையா, யாரும் முறை யாவலுக்கு நம்பி பிறதரவாரான்னு சொல்கிறோம். நம்ம அதை மாத்திரம் சொல்லி விட்டோம், பிறதரவாரா இதெல்லாம் இருக்குது. கிரகம் யோசனை சொன்னான், சாமி எங்களுக்கு எப்போ சனி சஞ்சாரம் உள்ள ஒரு இடத்துல இன்னும் ஒய்கோடும் அப்படின்னு. எந்த கிரகம் என்ன பண்ண போடுது, ஒன்றும் பண்ண போடுது பகவான் இருந்தா. சகல கிரக நீனே சரசி டாக்ஷா ஒரு பாடுபடுறாரு புரிந்ததாசன். எல்லா கிரகமும் சேர்ந்த நேரம் வந்த அப்படின்னு எனக்கு என்ன பயம் இருக்குது, நீ கூட இருந்தால் என்ன பண்ண முடியாது புரிந்ததாசன் பாட்டு. அது மாதிரி அப்படிதான் சொல்கிறா எல்லாரும். ஒரு கிரகம் சரியில்லை, ஆடு சரியில்லை, கர்மா சரியில்லை, சுகர்ணம் பண்ணலை, பாவம் பண்ணலை, எல்லாமே கிடையாதுங்கிற. இதுதான் அந்த சமநிலைங்கிறது. எது வந்தாலும் ஒன்று பார்க்க ஜீவன் முக்கிய அவஸ்தை இல்லையா. இருந்துட்டே அவருக்கு என்ன அந்த பாதிகளே நினைக்க முடியும். ஆத்மாவிலேருந்து உடம்பு வேறேன்னு தெரிஞ்சா போறல, அது கழன்றிருக்கு அனுபவத்தை கொண்டு வந்தாங்கனாக்கா அவனுக்கு என்ன பண்ண போகிறது. அதனால கர்மாவது இருந்தாவது ஒன்றுமே கிடையாது. அதனால மனசு தான் எல்லா இடத்துலையும் மனசு பிடிக்கிறது ரொம்ப அழகான ஐடியா. அதான் ப்ராப்ளமே, மனசை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறது தானே ப்ராப்ளம். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு சார் எழுதி கொடுத்தது. அது எனக்கு ஐடியா தோணுது படிச்சு. அப்போ இன்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறோம்ப்போ சந்தாவான் லெவலே ஞானம் அதுபடிக்கு ஜிக்ஞாசாதிகரணம் பிரம்மசூத்திரம் அதனோட சம்மரி மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். பிராமாணிகஸ்ய பிருஷ்டஸ்ய பக்து உத்தமச்சேதசா யத்னேன வச்சனம் கிராஹ்யம் அம்சுகேனேவ குங்குமம். பிராமாணிகஸ்ய பிருஷ்டஸ்ய பிராமாணிகம் பிரமாணத்தில் இருக்கிறது. பிரமாணம் பிரமாணம்னா இன்ஸ்ட்ரூமெண்ட் ஃபைண்ட் த ட்ரூத். பிரமாயாக கரணம் பிரமாணம். பிரமாங்கிறது ட்ரூத், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அதுதான் பிரமாணம். பல விதமான பிரமாணம், சப்தம் பிரத்யக்ஷம் அர்த்தாபக்தி
அதுபோல தீபி மன பிரமாணம் தானே இல்லை. பிரமாணம்னா எதை உங்களுக்கு பிரமையில கொண்டு விட்டுருக்கும். பிரமாயாக அதாவது சத்தியத்தோடு கரணம் பிரமாயாக கரணம் பிரமாணம். பிராமணிகம் யாரு பிரமாணம் வச்சிருக்கானோ, யாரு பிரமாணத்துக்கு பேசுறானோ, பிரமாணத்தை தெரிஞ்சிருக்கானோ, பிரமாணம் வழியா இந்த டிவோட்டிக்கு வழிகாட்டி கொடுக்கணும், அவன் தான் பிராமணிகன். அப்போ பிராமணிகசிய பிருஷ்டசிய அவங்கள்ட்ட கேட்கும்போது கேட்கப்படும்போது பக்து உத்தம சேதசா பக்து அதான் சொல்கிறோம் உத்தம சேதசா. நான் ரியலைஸ் இது மாதிரி விடுவேன். எத்தேன வச்சனம் கிராக்கியம் இதோ காதல் வந்து போன போறதான் நம்ம வேதத்தில் சொல்லும்போது சொல்றார் சுகமே கோபாயான் கர்ணாபியாம் பூரி விஸ்வம் பிரயத்னம் கர்ணாபியாம் பூரி 2 காதில் இருக்கு. கர்ணாபியாம் பூரி யூஸ் பண்ணியிருக்காரு 2 காதில் இருக்கு. அப்போ பாக்கியெல்லாம் கர்ணத்துக்கு ஈக்குவல் பார்க்கறது அனுபவிக்கிறது எல்லாம் கர்ணத்துக்கு ஈக்குவலாக வந்துருக்கு. கேட்குற சப்தத்தில் பாக்கி விஷயங்கள் இருக்கு. சப்தத்தில் மாறினா ஞாபகம் வருதா? ஞானம் எப்படி வருது உங்களுக்கு? பஞ்சேந்திரியங்கள் தான் வருது. கேட்குறது ஒன்று சாப்பிட்ட போது ஒன்று இதுதான் பார்க்குறோம் புரிஞ்சுக்கிறோம். பல விதமாக இந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட் நாலேஜ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இந்திரியங்கள் தானே அதுக்கான ஞான இந்திரியங்கள் இருக்குது. அப்போது கர்ணாபியாம்ன்றது அதிகம் எக்ஸ்டெண்ட் ஆகும். 6 மாதம் என்ன கேட்குறாரு? கர்ணாபியாம் பூரி விஷயம் நிறைய கேட்கணும்ல. பூரினா நிறைய கேட்கணும். பூரி விஷயம் ஆமாம் கண்ணை போடும்போதுனா இப்படி கேட்டு இப்படி போயிட்டா ராமபானம் மாதிரி ஒரு மதம் இல்லையா? என்ன வேணும்னா சுகமே கோபாயா நான் கேட்கறது கூட விட்டுக்கணும். அதான் இங்கே அர்த்தம். எத்தனையான வச்சனம் உண்டாச்சு. அப்போது கஷ்டமுக்கு புரிஞ்சுருக்கு. ஞானம் இப்போ அர்ஜுனுக்கு வந்த பிராமணம் தான். அர்ஜுனுக்கு வந்த பிராமணம் உடம்புக்கு வரலையே, மைண்டுக்கு தானே வந்து. நமக்கு 2 பாயிண்ட் தானே. உண்மையை புரிஞ்சுக்காமல் இன்னொரு விஷயம் இருக்கான். மெசேஜாக்கு பூரா இன்னொரு சொல்கிறான் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. பகவான் ஹியரிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 44 பேசுகிறதுக்கு நான் முட்டாளன் மாதிரி நீ பேசுறது சரியில்லைன்னு சொல்லி ஞானம் சொல்ல போகிறேன். ஞானம் சொல்கிறதுக்கு 11ஆம் அத்தியாயம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. 12 அத்தியாயம் சொல்கிறார். ப்ரிப்பேர் பண்ணி 13 சொல்கிறார். அதனால் அந்த ஆளை சூழ்நிலை கொண்டு வந்து கண்டினியூஷன் லேண்ட் கொண்டுற மாதிரி சும்மா அப்படி விளையாட்டா என்ன படிக்கணும்? ஏதோ 4 மணிக்கு நல்ல கருத்து கண்டினியூஷன் வராது. அது மாதிரி எத்தனை விதங்களாச்சு சொல்ல இல்லையா? வந்துடுது ரைட்டு. டாக்டர் வந்தால் டெம்பரேச்சர் இருக்காது, போனமே டெம்பரேச்சர் வரும். அதெல்லாம் ஜலவாரோட இருந்தது. சன்னிதி விசேஷம் சொல்லுவாங்க. ஆமாம் சரியா வச்சு. அப்போ அதனால் பிராமணிகசிய பிருஷ்டசிய வக்துஹு உத்தம சேதசா என்ன பண்ணம்? எத்தேன வச்சனம் கிராக்கியம் கஷ்டப்பட்டு நல்ல ஒரு சமாஹித மனாகன்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றுமே ஐடியா எல்லாம் போகாமல் மனசு அதிலே வச்சுன்னு ஏகாந்த சித்தத்தினால ஒரு வாட்டி சொல்லும்போது ஏகசந்த கிராகியாக இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு இருக்கிறவன் தான் இந்த சிஷ்யனாக இருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்கு வேண்டி எத்தனை வச்சனம் கிராக்கியம். இது போலேனால் அம்சுகேனேவ குங்குமம். அம்சுகம்னா துணை, குங்குமம்னா கலர். டை போடுறாள் இல்லைங்க, டை போட்டால் அந்த குடலை டக்குன்னு பிடிச்சிக்கணும். தண்ணியில் போட்டால் அது போயிடக்கூடாது, நிற்கணும். அது மாதிரி ஃபாஸ்ட் டைஸ், ஃபாஸ்ட் டைஸோ ஃபேம் டைஸோ ஃபாஸ்ட்னா போயிட்டு போடணும். ஏதோ நல்ல பெயிண்ட் போட்டால் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அப்போ எப்பவுமே இருந்துட்டு இருக்கும்போது அர்த்தம். இம்ப்ரெஸ்னா உள்ளே இருந்தது. அதான் சத்தாவான் நபதே ஞானம் ஜிக்ஞாசாதிகரணத்தோடு சம்பதி. சரி, ஹூ இஸ் நாட் எ குரு, ஹூ இஸ் நாட் எ சிஷ்யா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறார். 6 குரு 6 சிஷ்யம் முன்னாடி சொன்னார். இப்போ சந்தேகம் வரக்கூடாது. ஒருவேளை இவர் குருவாக இருப்பாரோன்னு நினைக்கப்படாது, சிவனாக இருப்பான்னு நினைக்கப்படாது. அதுக்கு வேண்டி யாரும் இல்லை, நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறார். அதத்வஜம் அநாதேய வஜனம் வாக்விதாம்பரா யஹா பிச்சதி நரம் தஸ்மாது நாஸ்தி மூடதரோ அபரா. அதத்வஜம் அநாதேய வஜனம். அதத்வஜம் தத்துவஜம் அதத்வஜம். தத்துவத்தை தெரிஞ்சு அதை ப்ராக்டிஸை கொண்டு வந்தவன் தத்துவஜம். அநாதத்வஜம் தெரியாதவன் அதத்வஜம். அவனோட வார்த்தை அநாதேயம் அது எடுத்துக்கிறதுக்கு இல்லை. யஹா பிச்சதி அந்த மாதிரி உள்ள மனுஷன்கிட்ட யாரு கேட்குறானோ தஸ்மாது நாஸ்தி மூடதரோ அவரா. அவரை விட நீ ஒரு ஸ்டூபிட் ஃபெலோ கிடையாது. ஸோ யூ ஷுட் சீக் த கரெக்ட் பர்சன். அது எப்படி தெரியும் கேட்டால் லட்சணங்கள்லாம் சொல்கிறார்.
யார் யார் ஜீவன் முக்தி இருக்காளோ அவள் லட்சணங்கள்லாம் 2வது அத்தியாயத்தில் கீதையில் சொன்ன மாதிரி அவளை வாட்ச் பண்ணும்போதோ பழகும்போதோ அவளுடைய செய்கை சேஷ்டாதிகள்லேருந்தோ நமக்கு தெரிஞ்சு வந்துடும் எப்படி இருக்காங்க. போலிகளாக இருப்பா, ஆனால் போலிகளை கண்டுபிடிக்கலான சாமர்த்தியம் நமக்கு இருக்கேன். எப்படி பண்ணுறா என்ன இது கொஞ்சம் வாட்ச் பண்ணா தெரியும். நம்மளே உலகத்தில் சாதாரண ஆளே கண்டுபிடிச்சு சொல்கிறோமே நல்லவன் கெட்டவன். அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை, அது அப்சர்வ் பண்ணணும் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஆள் இல்லாமல் வேறு யாருக்காவது போய் காட்டான்னா இவனை விட மூடதரா மூடதமா இவனோட மோசமான மூடனாக்கா ஃபூல் அர்த்தம் கிடையாது. நடக்கும் நினச்சிட்டு போயிடுறான். டிஸ்இன்யூஷன் போயிடுவோம். இன்யூஷனில் இருக்கணும் நம்ம எடுக்கக்கூடாது. प्रामाणिकस्य तज्ञस्य वक्तुः पृष्ठस्य यत्नतः न अनुदिष्टति यो वाक्यं न तस्माद् अधमो नरः. प्रामाणिकन எப்படி இருக்கணும்னு கேட்டால் தத்துவஜ்ஞஸ்ய விஷயத்தை தஜ்ஞன் தது ஜானாதி தஜ்ஞா தத்யஸ்ய வக்துஹு பृष्ठस्य அப்படி ஒரு தெரிஞ்சவங்கிட்ட பிராணானிகிட்ட விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட போய் விஷயத்தை கஷ்டப்பட்டு கேட்டு தெரிஞ்சவனுக்கு நான் அனுதிஷ்டதி யாக வாக்கியம் யார் அவனுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டானோ அவனை விட இனி அதவனான மனுஷனும் கிடையாது. இப்போ குவாலிஃபிகேஷன் ஃபார் குரு, குவாலிஃபிகேஷன் ஃபார் சிஷ்யா, and who is not to be appraised, who is not to be instructed. இந்த 4 ஐட்டத்தை ரெண்டு சொல்ல மட்டும் சொல்கிறேன். இங்கே வாக்கியங்கிறதுக்கு துவனி மகா வாக்கியம் அர்த்தம் சொல்லியிருக்கேன். வேதாந்தங்களில் மகா வாக்கியம் அவாந்தர வாக்கியம் 2ஆக பிரிக்கிறார். எல்லாம் வேலிட் தான், இருந்தாலும் அது எசன்ஸ் மாதிரி எடுத்து ஒரு 5 மகா வாக்கியங்கள் 5 வேதத்தில் 5 வேதம் தான் சுக்ல வேதத்துக்கு ஒன்று கிருஷ்ணத்துக்கு ஒன்று அப்படி 5. நம்ம சாதாரண 4 சொல்கிறோம் 3ன்னு சொல்கிறோம், சாதாரணமாக 4 தான் சொல்கிறோம். ஆனால் கிருஷ்ணத்துக்கு ஒரு வாக்கியம் இருக்குது, சஹஸ்ரநாமத்திலே வாக்கியம் இருக்குது. சஹஸ்ரநாமத்தில் வெறி வெறிவாக சொன்னது ஒரு பேசும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எதிராக மகா வாக்கியம்னு கேட்டால் பெரியவா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எது மகா வாக்கியம்னு கேட்டால் நீ கேட்டுருக்கே இல்லையே. நம்மளதெல்லாம் மகா வாக்கியங்கிறது ஏதோ உபநிஷத்தானே சொல்லிட்டு இருக்கோம். நீ என்ன இப்படி கேட்குறாளே உட்காந்து தத்துவம் தத்துவ விதேகாத்மான்னு இருக்கடா, அதுதான் நான் மகா வாக்கியம். தத்துவம் தத்துவ விதேகாத்மா ஜென்மமுக்திராதிகான்னு வாக்கியம் இருக்காது, அதுதான் மகா வாக்கியம். நல்லா பெரிய அதை இப்படி அங்கங்கே பூச்சி வச்சுருப்பா, அது பெரியவாள்லாம் இந்த மாதிரி சொன்னால் நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்கே வாக்கியங்களுக்கு இருக்க மகா வாக்கியம் துவனி. அது துவனிங்கிறது சொல்லாமல் சொல்கிறதுன்னு அர்த்தம். நேர சொல்கிறதுங்கிறது அபிதா, சொன்னதுலேருந்து இன்டைரக்ட் மீனிங் லட்சணம், சொல்லாமையை சொல்வது துவனி. 3 விதமான சப்த அர்த்தங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். சம்ஸ்கிருதம் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. ஒரு வேர்டுக்கு 3 விதமான அர்த்தம் உண்டு. ஒன்று வாட் இஸ் த டைரக்ட் இம்ப்ளிகேஷன் இது வேர்டு, 2வது வாட் இஸ் த இன்டெண்டட், வாட் இஸ் த சஜஸ்டட் மீனிங். துவனிங்கிறது சஜஸ்டட் மீனிங், அதுதான் பெஸ்ட்டு மீனிங் இருக்கும். இது துவனி வாக்கியம். வாக்கியம் சொல்லும்போது மகா வாக்கியம் என்னதுனால, மகா வாக்கியத்தினால தான் சாப்தபோதத்தினால ஞானம் வரலாம். தத்துவமசின்னு குரு சொல்கிறார், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறார். ரெண்டுமே சப்தம் தான். தத்துவமசின்னு சொல்கிறார், நீ தாண்டா அதுங்கிறான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறார். அதுக்கு ஆல் தி எஃபர்ட்ஸ் ஆர் தேர் விச் கல்மினேட் இன் சாப்தபோதம். அதனால் இது வாக்கியம் தான். அதுதான் தைத்தியபட்சத்தில் அன்னம் பிரம்மே திவ்ய ஜானான்னு ஆரம்பிக்கிறது. ஒவ்வொன்றா போய் தபசு பண்ணிக்குவா, யோசிச்சுவா சொல்லிகிட்டே வரார் குரு. கடைசியில் ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானான்னு சொல்லி முடிக்கிறான். ஸோ அன்னத்திலேருந்து ஆனந்தத்திலிருந்து நிற்கிறது, அதுதான் தத்துவமசி. எப்படி குரு ஐடென்டிஃபை பண்ணுறது சொன்னார் இல்லையா, குரு பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் சொன்னால் நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ் சொன்னார். பாசிட்டிவாக குருவை நீ வந்து அணுகணும், நெகட்டிவ் போய் அணுகாது. ஏன்னா அவருக்கும் குணம் இல்லை, இவருக்கும் குணம் இல்லை. ஏதோ தீர்வு சொல்லிட்டு இருப்போம், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. நாலேஜ் இஸ் ஓகே, விஸ்டம் வருமா? நாலேஜ் வேறு, விஸ்டம் வேறு. நாலேஜ் படிச்சுடலாம், விஸ்டம் வருமா? அதனால விஸ்டம்ங்கிறது என்னது, ரைட் அண்ட் ராங் பிரித்து பார்க்கக்கூடிய சாமர்த்தியம். இங்கே ரைட் அண்ட் ராங் வேதாந்தத்தில் நித்திய அனித்திய விவேகம், நித்திய அனித்திய வஸ்து விவேகம், விவேகம் விவேசனம் பிரித்து பார்க்குறது, பகுத்தறிவு. அது எப்படி படிப்பினாலே வந்துடும். விஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங், இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் டிஃப்ரெண்ட். அப்போ அது எப்படி ரெண்டையும் சொன்னார் அவர். ஞானி தஜ்ஞன்னு போடுறார், தது ஜானாதி, தது தத்பதார்த்தம், தது அப்படி உள்ளவன் தஜ்ஞன். அப்படி உள்ள எப்படி கண்டுபிடிக்கிறது அது சொல்கிறார். அஜ்ஞதாதே பூர்வம் பக்து நிர்ணய காரியதா யா கரோதி நரா பிரஷ்னம் உச்சகா சமா. அஜ்ஞதா
அஜ்ஞதா இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. அதை தஜ்ஞதே தஜ்ஞன் தெரிஞ்சவன், தது ஜானாதி தஜ்ஞான். அஜ்ஞதா முன்னாடி தெரியாமல் இருந்த விஷயம் பிரம்மம் அல்லது சத்தியம், அதை தஜ்ஞ தெரிஞ்சவங்கிட்ட பூர்வம் வக்து நிர்ணய காரியதா யார்கிட்ட போனால் நடக்குங்கிறத காரியத்தை நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் யஹா கரோதி நரா பிரஷ்னம் உச்சகா அந்த கேட்கிறவன் மகாபதி. யஹா கரோதி யார் பண்றா எதை பிரஷ்னம் கேள்வி, அந்த நரஹா அந்த சிஷ்யன், புச்சகா கேட்கக்கூடியவன், மகாபதி விஷயம் தெரிஞ்சவனா இருக்கான். யார்கிட்ட போனால் வேலை நடக்கும், யார்கிட்ட போனால் நாலேஜ் கிடைக்கும், புத்தகம் தெரிஞ்சிருக்கான். அதனாலேயே அவன் மகாபதி குரு. சாதாரண ஆளானாக்கா யார்கிட்டயாவது கேட்டுருப்பேன், டைம் வேஸ்ட்டு, காலட்சேபம், இவனுக்கு லாபம் கிடையாது. அப்போ இவனுக்கு தெரியறது யார்கிட்ட போனால் விஷயம் கிடைக்கும், எந்த கதவை தட்டினா திறக்கும்னு தெரியறது. அவனாலேயே மகாபதி ஆயிட்டான். அவன் எங்கே போகிறான்னு போ அஜ்ஞதா இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. அதை தஜ்ஞதே தது ஜானாதி அதை யாரு தெரிஞ்சிருக்கானோ, யாருக்கு முன்னால விஷயம் தெரியாது அந்த விஷயத்தை யாரு தெரிஞ்சிட்டு இருக்கானோ அவங்கிட்ட வக்து அப்படி சொல்லக்கூடிய அந்த வக்தாவிட்ட நிர்ணய இவர்கிட்ட தான் நமக்கு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிற குருவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் காரியதா இந்த காரியத்துக்காண்டி போறானோ அவன் இப்படிதான் கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கு மெத்தட் இதுதான். இப்போ பெரிய பெரியவாளோட லைஃப் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா அவர் சொன்னதோ கேட்டதோ நடந்ததோ அவரோட சுபாவமோ லைஃப் ஸ்டைலோ என்னெல்லாம் ஸ்திதப்பிரகிருஷ்ணத்துக்கு 2வது சாப்டர் சொல்லியிருக்கோம், இல்லை ஜீவன் முக்தாந்த லகரியில் என்னென்ன சொல்லியிருக்கோம், ஜீவன் முக்தாவோட ஸ்திதி என்னென்ன சொல்லியிருக்கோம், பகவத் பாதாளாகட்டும் இல்லை வித்யாரண்யராகட்டும், அதெல்லாம் நீங்கள் நேராக அவரோட அனுபவத்திலே கூட இருந்து பார்த்துருக்கோம். அவர் பண்ணது பூரா நமக்கு புரியாது. முன்னாடிலாம் பின்னாடி ஏதாவது பார்க்கும்போது இதுதான் பெரியவா பண்ணா போகிறது, அதுதான் பெரியவா பண்ணாது நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். நம்ம பார்த்தா தெரியாது, இல்லை நமக்கு அந்த நாலேஜ் இல்லையா. லோக சாமானியம் அச்சிந்திய ஹேதுகம் துஷந்தி வந்தா சரிதம் மகாத்மனாம்னு சாஸ்திரம் கவிதாசன் சொல்றான். சாதாரண அவன் பண்றது பார்த்தா அலோக சாமானியம், லோகத்துல பண்ற மாதிரி பண்ண மாட்டா. ஆக அச்சிந்திய ஹேதுகம் ஏன் பண்றான்னு காரணமும் தெரியாது. ஏன் இப்படி பண்றான்னு நமக்கு தெரியாது. We will not be able to ascertain the reason, nor can we equate it to some worldly act. ஏதோ பண்றா அவ்வளவுதான். பின்னாடி எங்கேயாவது படிக்கும் போதோ இதுக்கு தான் அது பண்ணா போகிறது நம்ம கனெக்ட் பண்ணும்போது தவிர நமக்கு தெரியாது. இப்படி தான் அவன் லைவை வாட்ச் பண்ணும்போதோ கூட இருக்கும்போதோ இதனால தான் குரு சிஷ்யன் கூட இருந்து அந்த குருகுலத்தில் அவன் புரிஞ்சுக்கிறான் குரு எப்படி இருக்காருன்னு. பழக்க வழக்கங்களை எப்போதுலாம் பார்த்தா தெரியாது. ஒரு குணமோ தோஷமோ ஒருத்தர் எப்போ தெரியாது நமக்கு, அவள் கூட கொஞ்ச நாளைக்கு இருந்தால் தானே தெரியுது, பின்னால் பார்க்கும்போது தெரியறது இல்லை. அது பத்திரிகை அழகாக சொல்லுவான், இந்த திருடங்கள்லாம் முன்னால் பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி இருப்பான், போக தான் தெரியும். நல்லவாள்லாம் பின்னால் ஒரு மாதிரியா இருப்பா, பின்னாடி தான் தெரியும் அவள் ஆழம் தான் அப்படின்னு சொல்லுவேன். 2 எக்ஸாம்பிள் இருக்குது. இருட்டு வருது, பகல் முடிஞ்சு இருட்டு வருதும், இருட்டு முடிஞ்ச பகல் வருதும் எப்படி வருதுவோங்க. பகல்லேருந்து இருட்டு வரும்போது முன்னாள் வந்துடணும். 12 மணி இருட்டு வரைக்கும் சாயந்தரம் 6 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும், டென்சிட்டி இருக்காது. 12 மணிலேருந்து டென்சிட்டி குறைஞ்சு விடும். காரணமே அவருக்கு தினசிய பூர்வார்த்த பரார்த்த பின்னாங்கிறான். பூர்வார்த்தம் பரார்த்தம், பூர்வார்த்தங்கிறது 6 to 12 மிட் நைட்டு, பரார்த்தம் 12 midnight to 6 AM. எங்கே டென்சிட்டி இருக்குது, முதல் இருந்து டென்சிட்டி ஏறிண்டே வரும், அடுத்த டென்சிட்டி குறைஞ்சிட்டே வரும். இதுதான் சிஷ்டாளுக்கும் இல்லை அந்நியாளுக்கும் வித்தியாசம் சொல்லிவிட்டான். இப்போ புரிஞ்சுக்கணுங்கிறான். முன்னால் நம்மளோட குரு வந்து ரொம்ப இல்லைன்னாக்கா அப்படிதான் இருப்பார். டெஸ்ட் பண்ணி அப்படி யோகி இருக்கா பாருங்க, வரத்துக்குள்ளவே வாவா சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அவள்கிட்ட பார்த்துக்கலாம். நம்ம எப்படி இருந்திருக்கா இருக்கா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவள் எப்படி இருக்கா, அவள் எப்படி மாறுறது, ஏன் எப்படி இருக்கான்னு கேட்டால் காரணம் இருக்குது. அந்த காரணம் அவன் எப்படி தெரியறதுன்னு கேட்டால் இதுதான் ஜீவன் முக்தாவோட அவஸ்தையை. இதெல்லாம் அவள் லைஃப்பை பார்த்து, அவள் பழக்க வழக்கங்களை பார்த்து, ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து, செய்யக்கூடிய கர்மாவை பார்த்து, அவள் பேசுகிறத பார்த்து இதுலேருந்தே நீங்கள் கிரகிச்சுக்கணும், இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். அவளை அனௌன்ஸ் பண்ணுவாளா. அப்போ ஸ்திதப்பிரஜ லட்சணம் ஒரு 55லேருந்து 65 ஸ்லோகம் வரைக்கும் 2வது அத்தியாயத்தில் கீதையில் சொன்னது தான். இந்த லட்சணம் படிக்க கண்டுபிடிச்சிக்கணும்னா நமக்கு எப்பவும் பெரிய பெரியவாக தான் ஞாபகம் வரும். சிதப்பையான வேறு யாரும் ஞாபகம் வருது என்ன பண்ணுறது, அது பழக்கமோ இல்லை புரிஞ்சிடிஸோ என்னோ தெரியாது. எல்லாருக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்காது, குறை கிடையாது. எதை பார்த்துட்டோம், அவன் கூட பழகிட்டோம், கொஞ்சம் நாளைக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, அந்த பாக்கியம் இருக்குது, அதை வச்சு இன்டர்பிரட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும். ஸோ இட் இஸ் a matter for reasoning after observation. We observe the lifestyle, activity, words, acts,
இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் we have a reasoning. ஓ இதெல்லாம் பண்ணுறதாங்க இதுதான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நீலகண்ட தீட்சிதர் தமாஷா ரிவர்ஸை சொல்கிறார், எப்படி ஏமாந்து போவான். எப்போ பாரு கையில் இந்த மாதிரி மேலே போட்டு நாராயணா அது இதெல்லாம் போட்டுக்கிறேன் இல்லையா, அது மாதிரி இருக்குமா எப்பவும். அப்புறம் நான் எப்பவும் கண்ணை மூடினே இருப்பேன்னா யாராவது ஏதாவது கேட்டால் இப்படியும் கண்ணை மூடி தொடர்ந்து மூடின்னு விடுவான். இப்படி இருக்கும்போது தொடர்பாக மூடின்னு விடுவாங்க. எது கேட்டாலும் பிரம்மம் பிரம்மன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் ரிசல்ட் என்னன்னு கேட்டால் நிறைய சிஷ்யம் பூரா காசி பணம் பெறும்னு. சதா ஜபபடோ ஹஸ்தே சதா ஜபபடோ ஹஸ்தே மத்தியே மத்தியே அக்ஷி மீலனம். கூடிகிட்டே இருப்பனா சார் சமாதி இருக்கார், ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் திறந்தும் முடியும். இது போட்டுருப்பான் எப்போவுமே. சதா ஜபபடோ ஹஸ்தே மத்தியே மத்தியே அக்ஷி மீலனம். எது கேட்டுக்கோ சர்வம் பிரம்மேதிவாதா. சார் என்ன ஆகும் கேட்டால் சத்திய பிரத்யேகவான் எல்லாம் நம்பணும்னா உனக்கு பெரிய சாமியின் பேர் வரும், காசு வரும், பணம் வரும், நிறைய சிஷ்யால் வருவா, சௌக்கியமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் பெரியவா இதுதான் ஒரு டெஸ்ட்டு. என்ன சாப்பாடு, என்ன வஸ்திரம், என்ன நடை, எங்கே இருந்தார், இப்போ நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் பார்த்தது தானே. இதுக்கு ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படி ஒரு வைக்கல பண்ணி உட்காந்தாங்க நம்மளால முடியுமா? இது மாதிரி எல்லாம் நம்ம ஆக்டிவிட்டினால நமக்கு வேண்டி பண்ணலையே, எப்பவுமே அப்படி தான். அதான் இன்னொன்று சொல்கிறான் நீலகண்ட தீட்சிதர், எப்போ ஆச்சாரங்கள்லாம் பண்ணா யாராவது பார்க்கும்போது பண்ணுன்னா வாசல் உட்காந்து சந்தியானம் பண்ணு, உள்ள வேணா பண்ணாதேன்னு சொல்கிறேன். நான் நிறைய பார்க்கணும் இல்லை கழிவிடப்படுது. இது மாதிரி இவ்வளோலையும் தெரியறது நம்ம பார்த்தா, போலிகளை யாரையும் தெரியறது இவ்வளோலையும் தெரியறது. அதனால் அப்படி பார்த்து அப்சர்வ் பண்ணி அந்த அப்சர்வேஷனோட பேசிஸில் நீங்கள் ரீசன் பண்ணிக்கோ யார் உங்களுக்கு குரு. அதனால் கஷ்டம் கிடையாது, அப்படி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சொன்னாரு சதா ஜபப்பட அவஸ்தை. அதுக்கெல்லாம் உபனிஷத்து சொன்ன மாதிரி அந்த நியமானா எதாந்தான். அவருக்கே கண் மாதிரி இல்லாத ஆள் இன்னொரு ஆள் போய் ஒரு வழியை கொடுத்தோ ஒரு கைட்டை பிடிச்சோ போனால் எப்படி ஒரு வழிகாட்ட முடியும்? அது மாதிரி ஆகிடுறது. அடுத்த ஸ்லோகத்தில் அனிர்ணீய பிரவக்தானம் பாலஹா பிரஷ்னஹா கரோதியா அதமஹா பிரஷ்னக சஸ்யாது ச மகார்த்தஸ்ய பாஜனம். அனிர்ணீய பிரவக்தானம். பிரவக்தானம் அனிர்ணீய சொல்லக்கூடியவர் பிராமணிகன் யாருன்னு தெரியாமல் நிர்ணயம் பண்ணாமல் அனிர்ணீய. யஹா பிரஷ்னம் கருதி சபாலா. குழந்தை அப்படி தானே கேட்கும், அதுக்கு ஒன்றும் தெரியாது, யார்கிட்ட வேணா என்ன வேணா தான் கேட்கும். அப்படி ஒரு ஸ்டேஜில் இருந்தால் அவன் அதமஹா பிரச்சகா. இருக்கக்கூடிய இந்த பிரச்சகான்னா விஷயம் தெரிஞ்சுக்கிறது மீமாம்சை பண்ணுறவன் அதவன். ஏன் இவன் ந மகார்த்தஸ்ய பாஜனம். மகா அர்த்தஸ்ய பாஜனம்னா பாஜனம்னா பாத்திரம். மகார்த்தஸ்ய பெரிய விஷயங்கள், அதாவது ஆத்ம விசாரத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பிரம்ம ஜானம் ஆத்ம ஜானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இவன் பாத்திரம் ஆக மாட்டான். என்ன பாஜனம். அப்போது சிஷ்யன் யார், குரு யார், சிஷ்யனுக்கு என்ன குவாலிட்டி, குருவுக்கு என்ன குவாலிட்டி, குரு யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சிஷ்யன் யாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் 4 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டேன். இந்த வைஸ் மேனாக இருக்கிறவன், அதாவது பிராமணிகனாக இருக்கிறவன் யாருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறான். இது மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்காரு, கேட்காதவன்னு சொல்லாத. அப்புறம் விதண்டாவாதம் பண்ணி கேட்குறான் இல்லையா, அவருக்கும் சொல்ல. தெரிஞ்சா கூட தெரியாது சொல்லி உட்கார்ந்து விடு. அப்ரிஷ்டா கசனம் பூயாது அநியாயேன ஜபிச்சதா ஜானன்னவி சமேதாவி ஜடவல் லோகமாசரே. ஜடம் மாதிரி இருக்கிறார். அதாவது என்ன சார் யோகா சிஸ்டம் உங்களுக்கு எல்லாம் படிச்சிருக்கலாம், படிக்கல சார், இப்போ தான் படிச்சிருக்கேன். இவங்ககிட்ட பேசி விடா கண்டஸ்டம் எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? இப்போ சார் எடுத்து காமிச்சார், இதெல்லாம் நம்ம சொல்லி இருக்கணுமா? அவனுக்கு தேவை இருந்தால் சொல்லணும். இப்போ இந்த இப்போ உட்காந்துருக்கால் உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரிஞ்சுக்கணும். நீ அங்கே போய் உட்காந்து வா வா சொல்கிறேன், நீங்கள் வேலையில் பொறுத்து நமக்கு எடுத்துருக்கான்னு நம்ம போயிடும். அது சொல்லக்கூடாது. அப்ரிஷ்டா கசியனம் குருயா அந்நியாயேன ஜபிச்சதா. தேவையில்லாத கலந்ததுன்னு காப்பேன் அப்படின்ட்டு சொல்லாது. ஜானன் நபி தெரிஞ்சா கூட தெரியாட்டா சொல்ல கொஸ்டினே கிடையாது. ஜானன் நபி ச மேதாவி என்ன பண்ணான்னு கேட்டால் ஜடவது லோகமாச்சு. ஜட மாதிரி யாருக்கு சொல்லணும்? பூர்வாபர சமாதான க்ஷமபுத்தாவனிந்திதே பிருஷ்டம் பிராஜ்ஞேன வக்தவ்யம் ந அதமே பசு தர்மிணி. பூர்வாபர சமாதான க்ஷம புத்தா வனிந்திதே. பூர்வ அபர சமாதானம் பூர்வபக்ஷம், அதே மாதிரி சித்தாந்தம் ஆர்கியூமெண்ட்ஸு
இதெல்லாம் கேட்கக்கூடிய க்ஷமையோட புத்தியுக்தனாக இருந்தால் அனிந்திதன் அவன் அப்படி இருந்தால் அவனுக்கு சொல்லு. கேட்கும்போதே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரெண்டா தேவையில்லாத மாதிரி உட்காந்து கேட்டவனுக்கெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க. இங்கிலீஷில் வந்து சொல்கிறாருன்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்கேட்டரிங் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா. கேட்டரிங் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போய் இப்போ நன்முத்தை போட்டால் அதுக்கு என்ன தெரிய போகிறது கேட்டான். அது மாதிரி அந்த மக்கள் ஏன்னா பசு தர்மினா, பசுன்னு அனிமல் தான். இது ராமகிருஷ்ண பரமஹம்சா சொன்னான். அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், நீங்கள் பெரியவா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு நல்லது, நம்ம ஆத்மாவுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது, ஆனால் இங்கே ஆளே வரமாட்டேங்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டா விழாது, அந்த மாதிரி குமிஞ்சு கிடக்கு, ஏன் இப்படி இருக்கு சுவாமியை கேட்டான். அது என்னன்னா இங்கே வைர வியாபாரம், அது மீன் வியாபாரம். மீன் வந்து தாழ்த்தி கிடையாது. மீன் இல்லாமல் பெங்காலில் இருக்க மாட்டான். மீன் அவனுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு, அவனுக்கு அங்கே போகிறான். இது வைரம் வாங்கக்கூடியவனுக்கோ ஆവശ്யமுள்ளவனுக்கு தானே வருவான். ஒன்று கை வச்சிருக்கணும், ரெண்டாவது தேவை இருக்கணும். தேவையில்லாத வயிறு வாங்கி உள்ள வைக்கணும் தான். அதனால் வயிறு வியாபாரம் வாங்குறவனுக்கு, வயிறு வாங்குறவனுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி வேணும். அவனுக்கு சாப்பாடுக்கு வேண்டி இருக்காது தான் போகிறான். அதுக்கு இன்னொருத்தம் இருக்குது, உள்ளர்த்தம். அவன் தேகத்தை பார்த்துருக்கான், நீ ஆத்மாவை பார்த்துருக்கான்னு அர்த்தம். அவன் தேகத்தோடு உட்காந்துருக்கான். அவன் தேகாத்ம விபஜனை கிடையாது. அவன் தேகத்தான் பார்த்துருக்கான். தேகம் புஷ்டியாக இருக்கும் முன்னாடி சொன்னானே, தேகத்தில் பார்த்துட்டு இருக்கான். அவன் நீ ஆத்மாவை பார்த்துட்டு இருக்க, எது பேசி பார்த்துக்கோ. இந்த எத்தனை பேர் வருவா, பூனாம் தமிழ்நாம் வந்து ஞானவான் மாமரபந்தது மனுஷானாம் சகஸ்திரி, இதெல்லாம் அந்த கீதை ஸ்லோகத்துக்கெல்லாம் சேர்ந்து ஒரு லைன் சொல்லிட்டார். ஆயிரக்கணக்கான ஜென்மாவில் ஒருத்தன் தான் என்ன சார் இது ஆத்மீகம்னு கேட்குறான். இந்த கேட்கறதுல ஆயிரக்கணக்கு உயிராயிரக்கணக்கு ஒருத்தன் தான் இன்னும் புரிஞ்சுக்கிறான். இந்த புரிஞ்சது ஏதோ ஒருத்தனுக்கு தான் விஷயம் புரியுறது, இந்த புரியறது ஏதோ ஒருத்தனுக்கு தான் ஞானம் வருது, அவனுக்கு தான் மோட்சம் வருது. எத்தனை பேர் இது 1/1000 போட்டு இருந்தால் உலகத்தில் பாப்புலேஷனே காலியாயிடும். இப்படி உள்ளவன் தான் இங்கே வருவது வியாபாரம். அப்படி தான் நாலு வருவா, 4 பேர் வந்தால் பெரிய விஷயம் போடாது. அதனால் விஷயத்தை சம்பந்தப்பட்டு தான் ஆடு வருவா. அது ஆடு வருவாள் வருவான். அதனால் பூர்வ அபர சமாதான க்ஷம புத்தாவ் அனிந்திதான் அப்படி இருக்குன்னா இருக்கணும். பிருஷ்டம் அப்படி அவன் கேட்கக்கூடியது பிராஜ்யேன வக்தவியம் அவனுக்கு தான் சொல்லணும். அதமே அவனுக்கு குவாலிஃபிகேஷன் பசு தர்மினி. பசு தர்மம், பசுன்னா ஒன்றும் தெரியாதோன்னு. பசுங்கிறது பெரிய எல்லா தேவாலயம் முடி இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பசுவுக்கு அந்த அந்த சமயத்தில் என்ன தோணுதோ அப்படி தானே பண்ணுறது. அதுக்கான விவேச்சனத்துக்கு உண்டான சக்தி இல்லையோ. ஆறறிவு